வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 22வது பாசுரம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியே. எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். போன பாடல்ல நப்பின்னையோட பெண்கள் அந்த அறை வாசல்ல நின்று கண்ணனினுடைய பெருமைகள் எல்லாம் புகழ்ந்து சொல்றாங்க இல்லையா. இப்போ கண்ணனினுடைய அந்த அறைக்குள்ள அவன் படுத்துட்டு இருக்கக்கூடிய கட்டில் தலைமாட்டில் வந்து நின்றுக்கிட்டாங்களாம். நின்றுகிட்டு கண்ணனினுடைய ஆற்றலையும் மிகச்சிறந்த அரும் பண்புகளையும் இந்த பாடல்ல சொல்வதா ஆண்டாள் எழுதியிருப்பா. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல. இந்த அழகிய பெரிய உலகமே என்னுடையதுதான் அப்படின்னு கர்வத்தோட, அபிமான பங்கம்னா ஆணவத்தோட இருந்த எல்லா அரசர்களுமே ஆணவத்தை ஒழித்து உன்னுடைய இந்த கட்டிலுக்கு கீழே சங்கம் இருப்பார் அப்படின்னா ஒன்னா கூட்டமா வந்து நிற்பது போல நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட அந்த செயல்பாடுகளை எல்லாம் விட்டுட்டு நீயே கதி என்று சொல்லி உன்னுடைய கட்டில் தலைப்பகுதியில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. அவனுடைய கண்கள் பாதி திறந்திருக்கான். ஏன்னா அவன் தூங்கல, குறும்புத்தனம் தானே பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி அந்த திறந்த விழிய அவன் ஓமைப்படுத்துறா. அந்த கொலுசுல அந்த அந்த கொலுசுல இருக்கக்கூடிய அந்த முத்துக்கள் எப்படி இருக்குமா, அந்த சும்மா பாதி கொஞ்சமா திறந்திருக்குள்ள அப்படி திறந்திருக்கான். அவனுடைய கண் எப்படி இருக்கு, தாமரை பூ மாதிரி மென்மையா சிவந்து காணப்படுது. அப்படிப்பட்ட அந்த கண்களை மெல்ல திறந்து எங்களை பார்க்க மாட்டியா அப்படி நீ பார்த்தன்னா பெரிய அதிசயம். என்ன அதிசயம்? திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல. ஒரே நேரத்துல சூரியனும் சந்திரனும் வர முடியுமா? வருமா? எப்படி? கண்ணனோட 2 கண்களை திறந்தா வரும். ஏன்னா அது அருளையும் கொடுக்கும், பகைவர்களுக்கு வெப்பமாகவும் இருக்கும். நம்ம தொடர்ந்து சொல்றோம்ல, அப்படி இரண்டும் சேர்ந்து அந்த கண்களை நாங்க பார்க்கிற போது என்ன நடக்கும் தெரியுமா? அக்கண்ணிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியோன். அந்த கண்களால எங்களை பார்த்தனா எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். நம்ம பொதுவாவே கடவுளை வழிபடுவது அப்படின்னா இந்த பிறவியிலும் நாம் எந்த பாவமும் செய்யக்கூடாது, எந்த துன்பமும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க கூடாது. போன பிறவியிலும் ஏதாவது இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? தீயினில் தூசாகும்னு சொல்லி பாண்டாள் சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி அவருடைய அருட்பார்வை பட்டா எங்களுடைய இந்த பாவங்கள் எல்லாம் அழிந்து போயிடும். அதனால உன்னுடைய கண்களை திறந்து கொஞ்சம் எங்களை பாருப்பா என்று பெண்கள் இங்க எல்லா விதமான அருட்செயலையும் அவருடைய சிறப்பான குணங்களையும் சொல்லி பாடுவதாக ஆண்டாள் இந்த பாசுரத்தை அமைத்திருப்பார். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.